பிஸ்னஸ் அப்படின்னா 3 விஷயமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ட்ரேடிங். என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை நான் வந்து ஒருத்தட்ட கொடுப்பேன், அவர் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார். இல்லை என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை நான் இன்னொருத்தட்ட விற்பேன். இது ட்ரேடிங். நான் ஒரு பொருளை உருவாக்கி விற்பேன், அதான் மேனுஃபேக்சரிங். நான் வந்து ஒரு தொழிலை உருவாக்குறேன், தொழிற்சாலையை உருவாக்குறேன், அதில் நான் ஒரு பொருளை உருவாக்குறேன், அந்த பொருளை நான் உற்பத்தி பண்ணுறேன், உற்பத்தி பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறேன். அந்த இடம் பேர் மேனுஃபேக்சரிங். இன்னொன்று சர்வீஸிங். ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், பயன்படுத்த தொடங்கிட்டேன், இப்போ எனக்கு அதில் ஒரு சேவை தேவைப்படுது அப்படின்னா சர்வீஸிங். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு டிவி எடுத்துக்கோமே. டிவி மேனுஃபேக்சரர் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன செய்வார்? டிவின்னு ஒன்று இருக்குது, புதுசாக பாருங்கள் மக்கள், நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்துக்கலாம், இங்கே ஒரு ப்ளக்கை சொருகுனீங்கன்னா இதில் உங்களுக்கு படம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்தி உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார். அவர் பேர் மேனுஃபேக்சரர். அதை நேரடியாக மேனுஃபேக்சரர் நம்ம வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பாருன்னா சேர்க்க மாட்டார். அதை ஒரு கடைக்காரர் உங்களுக்கு விற்பார். அவர் பேர் ட்ரேடர். அவர் என்ன செய்வார்னா, அந்த டிவியை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய கடையில் ஷோரூம்னு சொல்லுவாங்க, காட்சியகம், அப்படி வச்சு அதில் வந்து விற்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நம்ம போய் அங்கே போய் வாங்குவோம். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அதுக்கு லாபம் வைத்து கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த உற்பத்தியாளர்கிட்டேருந்து. அப்புறம் அந்த கடைக்காரர் இருக்கார்ல, அந்த கடைக்காரர் கொண்டு போய் விற்றுட்டார் நம்மள்ட்ட. இப்போ டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ டிவியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இடையில் இப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரரே வாரண்டின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருப்பார். ஒரு ஆண்டு காலம் நீங்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பழுது வந்தாலும் அதற்கு நாங்கள் பொறுப்புன்னு வாடிக்கையாளர்கிட்ட இவர் சொல்லிடுவார், தொழிற்சாலைக்காரர் சொல்லிடுவார், உற்பத்தியாளர் சொல்லிடுவார். அதனால அந்த விற்பனையாளர் என்ன பண்ணிடுவார்னா, அப்பா நீ அவர்கிட்ட போய் அந்த டிவியை கொடுத்தா அவர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லிடுவார். ஒரு வருஷம் வரைக்கும். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ டிவியில் அது ஒரு பிரச்சனை. அப்போ என்ன செய்கிறது? கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது, உற்பத்தி பண்ணவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது. அங்கே ஒருத்தர் புதுசாக முளைக்கிறாரு, அவர் தான் டிவியை சர்வீஸ் பண்ணுறவர். அவர் என்ன செய்வார்? வருவார், உங்கள் டிவி எப்படி பழைய நிலையில் இருந்ததோ, எப்படி ஓடிக்கொண்டிருந்ததோ அதே நிலைக்கு மறுபடியும் கொண்டு வந்து வைக்கணும். இடையில் கெட்டுப்போச்சு. அதை சரி செய்வதற்காக உங்கள்கிட்ட ஒரு தொகை வாங்குவார். அந்த தொழில் பேர் தான் சேவை, சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சர்வீஸ்லையும் நிறைய வகைகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சேவை இல்லை, நிறைய சேவைகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சேவை செய்கிறவங்க பொருளாக அவர்களுக்கு விற்க மாட்டார்கள். அவர்கள் திருப்தியை விற்பவர்கள் தான் சேவை செய்பவர்கள். உங்களுக்கு விற்கிறது என்னென்னா திருப்தி. இந்த சேவையில் நமக்கு கிடைக்கக்கூடியது திருப்தி, மகிழ்ச்சி. அதுதான் பொருளாக விற்கும்போது நான் கொடுத்த காசுக்கு ஒரு பொருள் கிடச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரேடிங், வியாபாரம். அந்த ட்ரேடு பண்ணுறவருக்கு பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் உற்பத்தியாளர், மேனுஃபேக்சரர். இந்த மேனுஃபேக்சரருக்கு ட்ரேடருக்கும் சர்வீஸுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் ஒருத்தருடைய பொறுப்பு என்னன்னு யோசிங்களேன். மேனுஃபேக்சரர் வந்து எத்தனை வியாபாரிகளை வேண்டுமானாலும் நியமிச்சு ஆகணும், வேறு வழி கிடையாது. அவர்